இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ஆட்டிடியூட். இந்த ஆட்டிடியூடை நம்ம வளர்த்துக்கிறது மூலியமா நமக்கு எல்லா வகையிலும் வெற்றி, சந்தோஷம், ஒரு அமைதி அப்படிங்கிறது நம்மளை எப்போதுமே சுத்தி இருந்துட்டே இருக்கும். நம்ம ஆட்டிடியூடை ஃபாலோ பண்ணும்போது தான் நமக்குன்னு ஒரு ஒரு ட்ரெண்ட் செட் பண்ண முடியும். சரியா? அதனால ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ஆட்டிடியூடை பத்தி, அவங்க எப்படி ஆட்டிடியூடு இருக்கணும் அப்படிங்கிறத ராசிப்படி பார்க்கலாம். சரியா? மிதுன ராசிக்கு பார்த்தோம்னா, புதன் உங்களுடைய ஆளும் கிரகம். அப்போ அறிவு, பேச்சுத்திறன், சிந்தனையோட ஸ்பீடு, இது எல்லாமே சூப்பரா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னாலே பல்துறை திறமைசாலி, அது மல்டி டேலண்ட்ஸ் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் அவங்கள. சரியா? இதனால என்ன அப்படின்னா, உங்களுடைய கவனம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் சிதறதுக்கு உண்டான வாய்ப்புகள்ங்கிறது இருக்கு. நம்ம என்னங்கிறத பார்க்கலாம். நீங்க எப்போதுமே ஐடியாஸ், பிளான்ஸ், கோல்ஸ் எல்லாமே சிந்திக்கிட்டீங்க. ஆனா அது உங்க திறமை. பட் இருந்தாலும் வெற்றி வேணும்னா ஃபோக்கஸ் தேவை. ஃபர்ஸ்ட் நீங்க வளர்த்துக்க வேண்டிய ஆட்டிடியூட் வந்து ஃபோக்கஸ். மல்டி டாஸ்கிங் பண்றீங்க, அது வந்து ஒரு சில நேரத்துல மட்டும்தான் உங்களுக்கு கை கொடுக்கும். மல்டி டாஸ்கிங் பண்றதுல டிஸ்ட்ராக்ஷனும் சேர்ந்து வந்துடுது இல்லையா? மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது வித் ஆட் ஆனா வந்து டிஸ்ட்ராக்ஷன் வந்துடுது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், மல்டி டாஸ்கிங் பண்றதை வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு நேரத்துல ஒரு விஷயத்துல மட்டும் என்ன ப்ரொடக்டிவிட்டியை நம்ம வந்து காட்டணும். அப்பதான் நமக்கு சக்சஸ்ங்கிறது இருக்கும். அந்த ஆட்டிடியூடு இருக்கணும். உங்களுக்கு இன்பில்டாவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பேச்சு. பேசியே வந்து அடுத்தவங்களோட மனசை பிடிச்சிருவீங்க. இதனாலே என்ன அப்படின்னா, சேல்ஸ்ல, டீச்சிங்ல, ரைட்டிங்ல, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களை பொறுத்த வரைக்கும் பிச்சு உதவுவீங்க. அப்போ வந்து எல்லாத்துலேயுமே பேசி ஜெயிக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கு. ஸோ அப்போ நீங்க உங்களோட கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை நீங்க நல்லா டெவலப் பண்ணணும். எவ்வளோ நீங்க உங்களோட கம்யூனிகேஷனை வந்து எவ்வளோ ஸ்ட்ரக்சர்டா நீங்க வந்து பேசணும்னு நீங்க அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்ச நேரம் அதை நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய அளவுல உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வரும். அது மூலியமா உங்களுக்கு பெரிய சக்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். சில நேரம் என்ன பண்ணுவீங்கன்னா, டக்குன்னு வேகமா பேசிடுவீங்க. வேகமா பேசுற இந்த சென்ஸ் வந்து டக்குன்னு வார்த்தையை விட்டுருவீங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா, சில நேரத்துல பிரச்சனையை எடுத்து கொடுக்கும். ஸோ என்ன பண்ணுங்கன்னா, திங்க் பண்றது ஃபாஸ்டா திங்க் பண்ணுவீங்க, பேசும்போது பொறுமையா பேசுங்க. திங்க் ஃபாஸ்ட், ஸ்பீக் ஸ்லோ. ஓகேவா? உங்களோட அடுத்த ஒரு ப்ளஸ் பாயிண்டான ஆட்டிடியூட் என்ன அப்படின்னா, ஒரு புது விஷயத்தையும் கத்துக்கிறதுக்கு ஒரு ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. லேர்னும் பண்ணுவீங்க. நீங்க வந்து லைஃப் லாங் லேர்னர் அப்படின்னு உங்களுக்கு பட்டம் கொடுக்கலாம். அந்த மாதிரி. அப்போ இப்போ இந்த காலகட்டத்துல நியூ ஸ்கில்ல அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க தான் வந்து சஸ்டெயின் ஆக முடியும். அப்போ அது உங்களுக்கு இன்பில்டாவே இருக்கு. ஸோ எப்போதுமே கீப் லேர்னிங் அப்படிங்கிறது உங்களோட ஆட்டிடியூட்ல வச்சுக்கோங்க. அடுத்தது உங்களோட ஆட்டிடியூட்ல இன்னொன்று இருக்கிறது, எந்த சூழ்நிலையிலையும் உங்களோட மனசு வந்து அட்ஜஸ்ட் ஆயிடும். எந்த சூழ்நிலையிலையும் அதுக்கு தகுந்தாப்புல நீங்க வந்து ஃபிட் ஆயிடுவீங்க. அதாவது ஸ்மார்ட் சர்வைவர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேர் வைக்கலாம். அப்போ எப்போதுமே உங்களோட ஃபிளெக்சிபிலிட்டி இருக்குல்ல, அது உங்களோட கோலோட சக்சஸுக்கு ஒரு பெரிய ஒரு வழித்துணையா இருக்கும். நீங்க வந்து ஒரு நல்ல டீம் மோட்டிவேட்டர் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட எனர்ஜி வந்து மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ணும். ஆனா இந்த இடத்துல நீங்க ஆர்கியூமெண்ட்ஸை அவாய்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, நீங்க எப்போதுமே டக்குன்னு என்ன ஆயிடுவீங்க, எல்லார்ட்டையும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறதுனால ஓவர் எமோஷனல் ஆயிடுவீங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. டக்குன்னு ஓவர் எமோஷன் ஆயிட்டு ஆர்கியூமெண்ட்டுக்கு போயிடுவீங்க, ஓவர் எமோஷன் ஆயிடுவீங்க. ஸோ அப்போ வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணாம எவ்வளோ தவிர்க்கிறீங்களோ உங்களோட ஓவர் எமோஷனை நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, மிதுன ராசிக்காரவங்க
சில நேரத்துல அதிகமா கன்ஃபியூஸ் ஆவீங்க. இது நல்லதா? அது நல்லதா? அப்படின்னு என்ன டைம் அதுலயே போயிடும். இப்ப என்ன பண்ணணும்னா, சின்ன சின்ன விஷயங்கள்ல டக்கு டக்குன்னு முடிவெடுக்க ஆரம்பிங்க. பெரிய விஷயத்துல உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். ஏன்னா நீங்க பெரிய விஷயத்துல ரொம்ப கன்ஃபியூஷன் ஆவீங்க. இதை பண்ணலாமா வேண்டாமா, இது பண்ணா என்ன நடக்கும், இதனால நமக்கு என்ன கான்சிக்வன்சஸ்ன்னு ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சு அது பண்ணவே விட்டுற மாதிரி. ஆனா பிளானிங்லாம் சூப்பரா இருக்கும். ஸோ அந்த டக்குன்னு முடிவு எடுக்க மாட்டீங்க. அப்ப என்ன பண்ணுங்க, சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் டக்குன்னு முடிவு எடுக்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சக்சஸை கொடுக்கும். உங்களுக்கு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்ன்னு பார்த்தா உங்களோட கான்ஃபிடன்ஸ் முதல் விஷயம். உங்களோட கான்ஃபிடன்ஸ் எங்க உடையும் அப்படின்னா, உங்களுக்கு கிளாரிட்டி இல்லாததுனால உங்களோட கான்ஃபிடன்ஸ் உடையும். உங்களுக்கு வந்து கிளாரிட்டி இருக்காது. அடுத்தது என்ன பண்ணணும், அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளாரிட்டி இருக்காது. அப்போ கிளாரிட்டி இல்லாதனால உங்களோட கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது உடையும். அப்போ தினமும் என்ன பண்ணுங்க, ரைட் டவுன் பண்ணுங்க. இன்னைக்கு என்னென்ன பண்ண போறோம், 1 வீக் பிளான், 1 மந்த் பிளான், 1 இயர் பிளான், 5 இயர் பிளான், 10 இயர் பிளான், லைஃப் டைம் பிளான் எழுதி வச்சிருங்க. தினமும் எழுதுங்க இன்னைக்கு என்னென்ன அப்படின்ட்டு. கிளாரிட்டி கிடைச்சிடும். கிளாரிட்டி கிடைச்சா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிடும். கான்ஃபிடன்ஸ் கிடைச்சதுன்னா நீங்க ஹாப்பியா இருப்பீங்க. பார்ட் 2 வேணும்னா கமெண்ட்ல பார்ட் 2 அப்படின்னு போடுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட்ஸ்ல போடுங்க. இல்ல அடுத்த டைட்டில் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு உங்களுக்கு நினைச்சீங்கன்னாலும் கமெண்ட்ல போடுங்க. அதுக்குண்டான வீடியோ மேக் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.